வெங்கட்ரமணன், தொடர்ந்து நம்ம இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பான விவரங்களையும் பார்த்துட்டு வரோம். அது தொடர்பாகவும் டிராக்கிங்ல இருக்கிறோம். அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எவ்வளவு வேகத்தில் நகர்ந்து வருகிறது, எந்த பகுதியில் இருக்கிறது, இன்றைய தினத்தில் புயலாக மாறும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது எப்பொழுது நிகழும் அப்படின்ற விவரங்களும் பகிரப்பட்டிருக்கிறதா? அது குறித்த விவரங்களை சொல்லலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்துல கடந்த 6 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் வேகத்துல அது நகர்ந்து வருது. இரவு 11:30 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இலங்கையுடைய திரிகோண மலையிலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்றைய தினம் தீவிர புயலாக வலுப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த 2 தினங்கள்ல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை கடற்கரை நோக்கி இது நகரக்கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது புயலாக உருமாறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த புயல் எங்கு எப்போது கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்படலன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தென்மேற்கு வங்கக்கடலில வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று தமிழ்நாடு இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தவிர எப்போது எங்கு கரையை கடக்கும், எந்த திசையை நோக்கி அது கரையை கடக்கும் அப்படின்னு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகத்தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வட கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 70 தரைக்காற்று என்பது அதிகமாக வீசும். நம்மளால காலையிலே அந்த தரைக்காற்று என்பதை பார்க்க முடிகிறது. நேற்றிலிருந்தே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருவதன் காரணமாக இங்கே சென்னையிலிருந்து நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் என்பது சீற்றமாகவே காணப்படுகிறது. தற்பொழுது இன்றைய தினம் வட கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால்ல தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில காலை முதலே பல்வேறு பகுதிகளில் காற்றுடைய வேகம் என்பது சற்றே அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. மறுபுறம் இந்த வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலுமே தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில காலை முதலே சென்னையில அந்த காற்று வேகமாக வீசி வருவதை நம்மளால் உணர முடிகிறது. குறிப்பாக கடல் அலைகளும் சீக்கிரமாகத்தான் தொடர்ந்து காணப்படுகிறது. இன்றைய தினம் தற்போது சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கு. எந்த திசையை நோக்கி இது புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள்.